கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். கார்த்தி வந்து நின்னாதான் மாசா, வராமலே மாஸ் காட்டுவோம்ல அப்படின்னு சொல்லி செம்ம ட்விஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காரு. கார்த்தி ஒரு பக்கம் லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டாரு. சரி, இன்னொரு பக்கம் இருக்கிற கல்யாணத்தை எப்படி ஒரு தடுத்து நிறுத்த போகிறாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டை வந்து வச்சுருக்காரு. அதுதான் இந்த ப்ரொமோ. ரெஜிஸ்டர் இங்கே சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்குறாங்க, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்குறாங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி உண்மையை சொல்லிட்டாங்க. ஆமாம், என் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, நாங்கள் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், 1 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க, அதில் 6 மாதம் முடிஞ்சிருச்சு, இப்போ அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது, என்ன மேடம் தெரிஞ்சுட்டே இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டே 1 வருஷம் டைம் கொடுத்துருக்கும்போது நீங்கள் இப்படி ஒரு முடிவெடுத்தால் நாளைக்கு நீங்களும் நானும் தான் கம்பி எண்ணணும். நான் வந்து சர்வீஸில் இருக்கும்போது நல்ல பேரோட போகும்னு நினைக்கிறேன், இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்ல, என்ன சார் எப்படி சொல்லிட்டீங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நாங்கள் தரோம், ஆனால் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடந்தே தீரணும்னு சாமுண்டீஸ்வரி பிடிவாதம் பிடிக்க ரிஜிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, வேகமாக வர்றாரு, ரிஜிஸ்டர் புக்கை கிழிச்சு போடுறாரு. அதை பார்த்து மருது, ரேவதி, சாமுண்டீஸ்வரி இவங்க எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. கார்த்தி வந்தால் தான் மாஸ் இல்லை, வராமலே மாஸ் காட்ட முடியும்ல அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. செம்ம சூப்பரான ஒரு ப்ரொமோங்க. வராமலே இங்கே மருது, ரேவதி இவங்க 2 பேருக்கும் நடக்க இருந்த திருமணத்தை தடுத்து நிறுத்திட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதான். சரி, எங்கே போனாலும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண முடியாது, அடுத்து இவங்க தாலி கட்டுற மாதிரியான ஏற்பாடுகள் தான் செய்யணும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.